அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சத்து மாவு உருண்டை பார்த்துடலாமா? நம்ம 90s கிட்ஸ்க்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். கப்போ கிளாஸோ எதுனாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. சர்க்கரைக்கும் இதுக்கு மட்டும் பாதமெல்லாம் உங்கள்கிட்ட எந்த அளவு இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி கொஞ்சம் முக்கால்வாசி வறுத்த அப்புறம் நான் பாதமும் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஏலக்காவும் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம இது ஆறுற வரைக்கும் நம்ம சர்க்கரைலாம் இது தான் ஆட் பண்ணணுன்னு இல்லை. உங்கள்கிட்ட எது இருக்கோ ஒயிட் சுகர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, வெல்லம் இருந்தால் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்துச்சு. 1 கப் அரிசிக்கு 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி உருக்கிக்கலாம். தண்ணி ஒரு கிளாஸ் நம்ம எடுத்த சர்க்கரை எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு ஆட் பண்ணி நீங்கள் உருக்கிக்கலாம். இப்போது தேங்காய் இதை ஆஃப் பண்ணிவிட்டு உருக்கிடுச்சு. ரொம்ப பாகு மாதிரியெல்லாம் வரக்கூடாது, சும்மா கரைஞ்சால் போதும். அது ஆறுற வரைக்கும் நம்ம தேங்காவை பூ மாதிரி இப்போ ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துருக்கேன். இந்த கருப்பாக இருக்கும் இல்லையா, அதை எடுத்துருங்க. அழகாக தெரியும் நம்ம சத்து மாவு உருண்டை பிடிக்கும்போது. அரிசி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுட்ராக பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் இதில் மிக்சியில் பண்ணுறனால கொஞ்சம் இது இருக்கும். நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சத்து மாவு உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மிக்ஸு நான் ஒரு கிளாஸில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் நான் சத்து மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது ஒரு நேரத்துக்கு பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்நாக்ஸாக இப்போது நம்ம எதுனா வேறு அன்ஹெல்தியாக எதுனா கொடுக்கும்போது இதை கொடுத்து பாருங்கள், பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. என் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் அப்பப்போ செய்து கொடுப்பேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சர்க்கரை தண்ணி எல்லாமே எனக்கு யூஸ் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட எந்த சுகர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். வெல்லம் இருந்தால் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் இருந்தால் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டான அளவில் இருக்குது. இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே செய்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு முறை என்ன பண்ணுவேன்னா, தேங்காய் சத்து மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிருவேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி எடுத்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணிங்க. நம்ம லேஸு அது இதுன்னு கொடுக்குற குர்குரே இதெல்லாம் சாப்பிட்றத விட பசங்க நம்ம கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கலனாலும் நம்ம ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.